சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் 2020 மத்தியமாவுக்கு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் ரோமன் ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு ஃபஸ்ட் ரோமன் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து செகண்ட் ரோமனில் வந்து பார்க்குறோம். இது வந்து ஃபஸ்ட் பேப்பரில் நடக்கக்கூடியது. இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸு. இதில் 8 கொடுத்து எனி 5 வந்து அட்டன் பண்ணணும். இது ஒன்றுக்கு ஒன்று 2 மார்க்ஸு. கிண்கி பாஞ்சு பிரசன்னைக்கு உத்தர் லிக்கியே. இது வந்து இப்போ பாஞ்சில் பிரச்சனை 5 வினாக்களுக்கு மட்டும் வந்து பதில் எழுதுக. உத்தர்னா பதில் எழுதுக அப்படின்னு டாப்பிக்கில் இருக்குது. இனி வந்து 5 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். பூரே கிசே பலேபன் ஜாத்தே ஹை. பூரே அப்படின்னா கெட்ட மனிதர்கள் வந்து எப்படி வந்து நல்லவர்களாக வண்ணம் வந்து மாறுறது, எப்படி வந்து நல்லவர்களாக மாறுகிறார்கள். கெட்ட மனிதராக இருக்காங்க, எப்படி நல்லவங்களாக மாறுறாங்க. அச்சே லோகம் கே சாத்தே சங்கதி கர்சே சே பூரே லோகோ பலேகோ ஜாத்தேகை. அச்சே லோகோ அப்படின்னு வந்து நல்ல மனிதர்கள் வந்து அவங்க பழகிறதுனால வந்து நல்ல மனிதர்களும் பழகக்கூடிய நட்பினால் வந்து கெட்டவர்கள் வந்து நல்லவர்களாக மாறுகிறார்கள். கிஸ்கி சங்கதி சே கீட்டு பதங்கு ஜல் ஜாத்தாகை. கிஸ்கி அப்படின்னு யாருடைய தொடர்பு பூச்சிகளை எரிக்கிறது. தீபக்கு சங்கதி சே கீட்டு பதங்கு ஜல் ஜாத்தேகை. தீபக் அப்படின்னா வந்து விளக்கை வந்து தொடுவதனால விளக்கின் கீழே உடைய அர்த்தம். விளக்கை தொடுவதனால பூச்சிகளும், கீட்டு அப்படின்னா பூச்சின்னு அர்த்தம். அந்த பூச்சிகளும் அந்த பூச்சிகளும் எரிந்து, ஜல்லுனா வந்து எரிந்து அது எரிந்து போகின்றன. லக்கடி கோயலா கைசேகு ஜாத்திகை. மரம் எவ்வாறு நிலக்கரியாக மாறுகிறது. லக்கடி அப்படின்னா மரம், கோயலா அப்படின்னா நிலக்கரின்னு அர்த்தம். மரம் வந்து எப்படி வந்து நிலக்கரியாக மாறுகிறது. ஆகேக்கு சாத்து மில்கர் லக்கடி கோயலா பன் ஜாத்திகை. இப்போ ஆகே அப்படின்னா வந்து நெருப்புன்னு அர்த்தம். நெருப்புடன் வந்து கலக்கிறதுனால, இப்போ நெருப்பு வந்து விறகுகள் வந்து பற்ற வச்சா அது வந்து எரியுது இல்லை, அது நெருப்புடன் கலப்பதனால் இந்த மரம் வந்து நிலக்கரியாக மாறுகிறது. அது எரிஞ்சாலும் வந்து கரியாக மாறுது. பூந்து பாத்லோம் கி கோத்திசி நிக்கல்கர் கியா சோன்சிதிகை. இந்த பூந்திலாம் வந்து இந்த மழைத்துளி வந்து இந்த பூந்து பாந்திலி அப்படின்னா வந்து மேகத்துலேருந்து மழைத்துளி வர்றது வந்து அது எப்படி வந்து கோத்திசே அது எப்படி வந்து முத்தாக அது வெளியில் வரப்போ வந்து அங்கே மேலே வந்து மழைத்துளி வெளியில் வரப்போ அது அது வந்து யோசிக்குதான், என்ன அது யோசித்தது. பூந்து பாந்திலி கோத்திசே நிக்கல்கர் யக்கு சோச்சிதிகை. இப்போ இந்த மழைத்துளி வந்து மேகத்தின் மடியிலிருந்து, கோத்து அப்படின்னா வந்து மடின்னு அர்த்தம். வந்து மேகத்தின் மடியிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அது யோசிக்குதா என்னவென்றால் வக்கு ககாங் ஜாயேகி. இப்போ நான் வந்து எங்கே நான் போகிறேன்னு எனக்கே தெரியல. மேலேருந்து அந்த மழைத்துளி வந்து வரப்போ அங்கேருந்து நான் யோசிச்சுட்டே வருதான் அந்த துளி. நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல. வக்கு வச்சு பாயேகி யா மிட்டு ஜாயேகி. நான் எங்கே போகிறேன்னு வந்து எனக்கு தெரியல. இப்போ நான் கீழே போய் வந்து மண்ணோட மண்ணாக, மிட்டுனா வந்து மண்ணுன்னு அர்த்தம். நான் மண்ணோட மண்ணாக வந்து நான் கலந்துருவேனான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டே அது வருதான். பூந்து கைசே மோத்திபன் ஜாத்திகை. ஒரு துளி எப்படி முத்தாக மாறுகிறது. இந்த பூந்துனா இந்த ஒரு துளி மழைத்துளி வந்து எப்படி வந்து முத்தாக மாறியது. மோதி அப்படின்னா முத்து. பூந்து சமுத்திரக்கு ஏக்கு கேள் சீப்பி சே ஜாக்கர் கிரி அவுர் மோதிபன் கயி. அது வந்து ஒரு துளி கடல் வந்து நிறைந்திருந்த ஒரு ஓட்டில் வந்து சமுத்திரம் அப்படின்னா கடல்னு அர்த்தம். அந்த ஒரு குலே அப்படின்னா வந்து அது திறந்துருக்கு. அந்த கடலில் வந்து அந்த சிப்பி வந்து அந்த சீப்புனா வந்து அந்த முத்து, அந்த ஓடு இருக்குல்ல, அந்த சிப்பி ஓடு, அது வந்து திறந்திருந்தது தான். அந்த ஓடு திறந்ததுனால என்ன பண்ணுச்சு, அந்த துளி வந்து ஜாக்கர் அந்த சிப்பியில் போய் விழுந்த உடனே அது என்ன ஆயிடுச்சு, அது முத்தாக அது மாறியது. அது ஓட்டில் விழுந்து அது முத்தாக மாறியது. ஏக்கு பூந்து கவிதாக்கா உத்தேசிய கியாகை. இந்த ஒரு மலைத்துளியில் வந்து செய்யலில் வந்து நான் இது வந்து என்ன வந்து உதாரணம் வந்து கொடுத்துருக்காங்க. உத்தேசிய இதுக்கு வந்து காரணம் என்ன. மனுஷியக்கு ஜிச்சு
ஜிஜக்கு சோடிக்கர் ஆகே படினா சாகியே. மனிதன் வந்து மனுஷி அப்படின்னா மனிதன் வந்து எப்பயுமே வந்து நம்ம எங்கே வீட்டை விட்டு சரி எங்கே விட்டு போனாலும் நம்ம வந்து தயக்கப்படக்கூடாது. தைரியமாக இங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து தைரியமாக நம்ம போனோம். எப்படி மலைத்திரி பயந்து வந்து கடைசியில் அது முத்தா மாறிச்சில்ல, அதுக்கு வந்து கவிஞர் வந்து அழகாக சொல்கிறாரு. இந்த வந்து தயக்கப்படாது, ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறது நம்ம தயக்கப்படாது. ஆகே 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 படினா ஆகே படினான்னு முன்னால் வந்து நம்ம வந்து தைரியத்தோடு வந்து முன்னால் வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம போகணும், தைரியமாக நம்ம இறங்கணும், ஒரு எந்த ஒரு செயல் வந்து பயப்படாமல் இறங்கணும். யகி ஏக்கு பூந்து கவிதாக்கா உகேத்திய ஹை. அதனால் வந்து இதுதான் அது காரணம் அப்படின்ட்டு கவிஞர் அழகாக சொல்கிறார். வன்சி உரிஷ்ட கைசே பஜா ரகை. வன்சி அப்படின்னா வந்து புல்லாங்குழல்னு அர்த்தம். புல்லாங்குழல் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? அது மூங்கில் மரத்துலேருந்து. உரிஷ் அப்படின்னா வந்து மரம்னு அர்த்தம். அது மூங்கில் மரத்துலேருந்து எப்படி வந்து இந்த புல்லாங்குழலேருந்து அந்த பஜானா அந்த புல்லாங்குழலேருந்து எப்படி வந்து அது வாசிக்கப்பட்டது. பஜானா அது வாசிக்கிறது. புல்லாங்குழலேருந்து மரம் எப்படி வந்து அது வந்து இசைக்கிறது. இந்த இசைன்றது வாசிக்கிறது. வன்சி உரிஷ்ட பிரணாக்கே பினா பி பஜாரகை. அது உயிர் இல்லாமல். வன்சி உரிஷ்ட அப்படின்னா புல்லாங்குழல் மரம் வந்து பிரணா அப்படின்னா வந்து நம்மளுக்கு உயிர்னு அர்த்தம். பினானா இல்லாமல் அர்த்தம். மரம் வந்து அது இருக்கிற வரைக்கும் வந்து அது உயிர் இருக்கும். அது வெட்டி முடிச்சோன்னா அது வந்து உயிர் வந்து அதுக்கு போயிடுது இல்லை, மரத்தை வெட்டி முடிச்சோன்னே. அதுக்கப்புறம் தான் அந்த புல்லாங்குழலாம் தயாரிக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த இடத்துல வந்து கவிஞர் வந்து அழகாக சொல்கிறாரு. உயிர் இல்லாமல் கூட புல்லாங்குழல் மரம் வந்து இசை நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து இசைக்கிறாரு இல்லை புல்லாங்குழல் வச்சு, அந்த மாதிரி இசை விளையால் நம்ம மயங்கிறோம்ல, அதுக்கு தான் வந்து அழகாக கவிஞர் சொல்கிறார். இந்திரதனுஷ் கைசா பிறக்கட்டு ஹோத்தாகை. வானவில் வந்து எப்படி வந்து தோற்றம் இந்த பிறக்கட்டு அப்படின்னு தோற்றம் வந்து எப்படி இருந்தது, வானவிலின் தோற்றம் எப்படி இருந்தது, எப்படி அது தோன்றும். இந்திரதனுஷ் दूर तक जमीन को छूते हुए பிறக்கட்டு ஹோத்தாகை. வானவில்ல வந்து வெகு தூரம் அப்படின்னா வந்து ரொம்ப தூரம் அர்த்தம். வெகு தூரம் வந்து நீண்டு. இப்போ வானவில் அப்படிங்கும்போது அது பார்த்தா அந்த ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த 7 நிறங்கள் வானத்தில் பார்க்குறப்ப அப்போ அதுபோல் வந்து வெகு தூரம் நீண்டு அது வந்து தரையை ஜமீன்னா வந்து ஃப்ளோர் நம்ம தரையை வந்து தொடர்றது போல் நம்மளுக்கு வந்து அது வந்து தோன்றும். இந்த தனுஷ்மி கித்தினி லோகோங்கி சதிகை சித்திரம் வச்சு வந்து வானவில் வந்து வானவில்ல வந்து எத்தனை உலகங்கள் வந்து சித்தரிக்கின்றன. சவி அப்படின்னா வந்து சித்தரிக்கின்றன அப்படின்றாங்க. அப்போ இங்கே கித்தினேன்னு கொடுத்துருக்காங்க. கித்தினேன்ற இடத்துல வந்து வானவில் வந்து எத்தனை உலகங்கள் சித்தரிக்கின்றன. இந்திர தனுஷ்மி. அப்போ அந்த கித்தினேன் இருக்குது, அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, தீனோ அப்படின்னு எழுதுறீங்க. இந்த தீனா 3ன்னு அர்த்தம். அப்போ தீனோன். அப்போ பக்கத்தில் வந்து மேலே வந்து டாட் வைக்கணும். 3 உலகங்கள் இருக்கின்றன. லோகம் அப்படின்னா 3 உலகங்கள். லோகோங்கி சவிகை. இந்த கித்தினை தீனேன்னு எழுதிட்டு மீதெல்லாம் அப்படியே பார்த்து எழுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். இந்த கித்தினை பதிலாக தீனோன்னு எழுதினா போதும். வானவில்லில் 3 உலகங்கள் இருக்கின்றன. ஹோனகார் பாலக்கு பாட்டு சீக்கினே கைசே ஜாத்தேகை. நம்ம திறமையான வந்து பாலக் அப்படின்னா வந்து குழந்தைகள் அர்த்தம். திறமையான வந்து மாணவர்கள் வந்து குழந்தைகள் வந்து பாடத்தை வந்து எப்படி வந்து அவங்களால வந்து கற்பிக்க முடிகின்றன. ஹோனகார் அப்படின்னா வந்து இந்த இடத்துல திறமையான புத்திசாலி எல்லாமே சொல்லலாம். அந்த ஹோனகார் பாலக்கு சபேரே ஜல்தி உட்டுக்கர் அப்புனா ஹாத்து முகு தோக்கர் பாட்டு சீக்கினி ஜாத்தேகை. எப்படி இந்த திறமையான குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து உருவாகிறாங்க அப்படின்னா அவங்கள எதனால் ஹோனகார் பாலக்கு புத்திசாலி குழந்தைகள் வந்து அதிகாலையில் சபேரு அதிகாலையில் வந்து அவங்க எழுந்திருக்கிறாங்களாம். ஜல்தி அதிகாலையில் எழுந்து இந்த உட்டுக்கர் அதிகாலையில் எழுந்தவுடன் அப்புனா ஹாத்து நம்முடைய கை முகுனா வந்து முகம் அர்த்தம். தன்னுடைய முகம் கை கால்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கழுவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டு சீக்கினே ஜாத்தேங்க. அதிகாலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு அவன் படிக்கணுன்ட்டு நம்ம முகம் கை காலில் கழுவிட்டு அவங்க வந்து படிக்க தொடங்குகிறார்கள். அதனால தான் அவங்க வந்து திறமையான குழந்தைகள் உருவாகுகிறார்கள். ஹோனகார் லக்குடவும் லடுக்கும் கோ
ஆகே ஆகே ஜாக்கர் கியா மில்தா ஹோனகார் அப்படின்னா திறமையான லடுக்கோ அப்படின்னா மாணவர்கள்னு அர்த்தம். லடுக்கான ஒரு பையனை குறிக்கும், லடுக்கோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய மாணவர்களை குறிக்குது. திறமையான மாணவர்கள் முன்னால் வந்து எப்படி அவங்களால வந்து வர முடிகிறது. ஆகே ஜாக்கர் கியா மில்தாகை எப்படி வந்து அவங்க சென்றடைகிறாங்க, முன்னாடியே ஃபஸ்ட்டு செகண்டு இப்படியே வராங்க, அது என்ன காரணம் அப்படின்றாங்க. ஹோனகார் लड़कों को आगे जाकर சப்கா ஆதர் மில்தாகை இந்த திறமையான மாணவர்களுக்கு வந்து முன்னால் அவங்க வருவதனால வந்து சப்கா ஆதர் அவங்களுக்கு வந்து நல்லா எல்லோருடைய மரியாதையும் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஷப்கா ஆதர்னா மரியாதைன்னு அர்த்தம். நல்ல மாணவர்கள் போது அவங்க செய்தித்தாள்களில் டிவி எல்லாம் வீடியோஸ் எல்லாம் வராங்க, அதனால நல்லா அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. சாரே சன்சார் மீ சாரே அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து அச்சா நாம் கமாத்தக இந்த உலகத்தில் வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் நல்ல பெயரை சம்பாதிக்கின்றனர். கமாத்தே அப்படின்னா நல்ல நற்பெயரை அவர்கள் எடுக்கிறார்கள். உருந்து கே அனுசார் மேகனத்து கே பினா ஹம் கியாப்பா நகின் சக்தே நகி சக்தே விருந்துக்கே பொறுத்து கடின உழைப்பு இல்லாமல் மேகனத்து அப்படின்னா வந்து இந்த இடத்துல கடின உழைப்புன்னு அர்த்தம். கடின உழைப்பு இல்லாமல் வந்து நம்மளால் வந்து எதுவுமே வந்து செய்ய முடியாது, நம்ம எதையுமே நம்மளால் அடைய முடியாது அப்படின்னு தான் கொஷின் சொல்லியிருக்கு. உருந்துக்கே அனுசார் உருந்துக்கே அனுசார் மேகனத்துக்கே பினா அப்படி இந்த கொஷினில் இங்கே இருக்கிறது அப்படி இந்த பினா வரைக்கும் இந்த கடின உழைப்பு இல்லாமல் நம்மால் வந்து வித்யா தன் யா நகி சக்தி நம்ம கடின உழைப்பு இல்லாமல் நம்ம அறிவையும் நம்ம பணத்தையும் நம்மளால் வந்து பெறவே முடியாது. அப்படி வித்யா அப்படின்னா கல்வி எஜுகேஷனு, தண்ணுனா வந்து செல்வங்கள் அர்த்தம். இந்த கடின உழைப்பு இருந்தால் தான் நம்ம எல்லாம் வந்து எல்லாமே நம்மளால் வந்து பெற முடியும், அதுலாம் எல்லாமே நம்மளால் பெற முடியாது. ரைதாஸ் கே தோஹேக்கா ஆசைய கியாகை ரைதாஸின் வந்து பாடல் வந்து என்ன வந்து அது வந்து ரைதாஸ் அப்படின்னா ஒரு புலவர் வந்து என்ன வந்து அழகாக சொல்கிறாரு. இது எதில் வருது அப்படின்னா தோஹேலேருந்து இது வருது. ஹமே ஈஸ்வர் சக்தி கே சிவா अन्य चीज़ों के लिए इधर उधर भटकना नहीं चाहिए. ரைதாஸ் வந்து கடவுளுடைய பக்தியை தவிர ஈஸ்வர் சக்திக்கே சிவா அப்படின்னா வந்து நம்மளால் வந்து கடவுளுடைய பக்தியை தவிர அந்நிய சீஜோ அப்படின்னா வேறு விஷயங்களுக்காக அந்நிய சீஜோங்கேலியே வேறு விஷயங்களுக்காக உதர் இங்கேயும் அங்கேயும் வந்து அங்கேயும் நம்மளால் வந்து அலைய முடியாது. பட்டுக்கனா நகி சாகே அப்படின்னு வந்து அழகாக சொல்கிறாரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.